கர்நாடகா மற்றும் ஹொசூர் பகுதிகளில் பெய்யும் தொடர் கனமழையால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரில் வெண்ணுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்முகில். கார்முகில், தற்போது ஆற்றில் திறக்கப்பட்ட தண்ணீரில் வெண்ணுரை பொங்கி வருவதற்கான காரணம் என்ன? விவரங்கள். கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒசூர் அடுத்த கலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு நீர்வரத்து 3வது நாளாக அதிகரித்துள்ளது. அதாவது 1150 கனஅடி நீரானது ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளதால் அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்று காலை ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். அதாவது அணையின் முழு கொள்ளளவான 44.2 அடி 28 அடிகளில் 41.98 அடிகள் நீர் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணைக்கு இன்று கால நிலவரப்படி 1150 கனஅடி நீரான வரத்துள்ள நிலையில் ஆற்றில் தற்போது 1015 கனஅடி நீரானது திறக்கப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிப்பை தொடர்ந்து ஆற்றில் கலக்கப்படும் அதிகப்படியான ரசாயன நீர், அதாவது அந்த ஆற்றங்கரையாரம் உள்ள கம்பெனிகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர்களும் கலந்து வருவதால் தான் இது போன்ற வெண்ணுரை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீரை வெளியேற்றும் போதுதான் அதிகப்படியான தண்ணீரை வெளியேற்றும் போதுதான் இந்த மாதிரி வெண்ணுரை அதிக அளவில் வெளியேறுகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பனி போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.